சென்னை அண்ணா நகரில் அழகு நிலைய உரிமையாளர்களுக்குள் இடையே தொழில் போட்டி காரணமாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அண்ணா நகர் சாந்தி காலனி பகுதியில் லோகேஷ் என்பவர் அழகு நிலையம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் குறைந்த கட்டணம் வாங்கியுள்ளார். இந்நிலையில் மற்றொரு பகுதியில் அழகு நிலைய கடை வைத்து நடத்தி வரும் ஷாம்குமார் என்பவர் லோகேஷின் கடைக்கு வந்து குறைந்த கட்டணத்தை வாடிக்கையாளர்களிடம் வாங்கினால் நாங்கள் எப்படி தொழில் செய்ய முடியும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து வாக்குவாதம் முற்றியதால் லோகேஷ் மற்றும் அவரது மனைவியை ஷாம் தாக்கியதில் இருவருக்கும் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதல் நடத்திய 3 பேரை கைது செய்துள்ள நிலையில் மற்ற 3 பேரை தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நேற்று தமிழ்நாட்டில் 4 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. குறிப்பாக சென்னை மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி மக்களை வாட்டி விதைத்துள்ளது. நல்ல மழையானது பெய்து வந்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சற்று மகிழ்ச்சியாக இருந்த மக்கள் மீண்டும் கோடை வெப்பத்தால் அவதிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் 6ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான 5 கட்ட வாக்குப்பதிவுகள் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் 6ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் 889 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் இந்த தொகுதிகளில் 11,13,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், ஹரியானாவில் 10 தொகுதிகள், பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 8 தொகுதிகள், ஒடிஷாவில் 6 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகள், புதுடெல்லியில் 7 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதி என மொத்தம் 58 தொகுதிகளிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஒடிஷாவில் உள்ள 42 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காவல்துறை மற்றும் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் துணை ராணுவப் படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். முல்லை பெரியார் அணையில் புதிய அணை கட்டும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கேரளா நோக்கி பேரணி நடத்த உள்ளதாக தேனி மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்குவது முல்லை பெரியார் அணை. இந்நிலையில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் திட்டத்தை கண்டித்து வரும் 27ஆம் தேதி தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். திருப்பூர் அருகே டீ குடித்ததற்கு பணம் கேட்ட ஹோட்டல் உரிமையாளர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் அருகே நாச்சிபாளையத்தில் உள்ள பேக்கரியில் நிக்கில்குமார் என்ற இளைஞர் டீ குடித்துள்ளார். அதற்கு பணம் கேட்டதற்கு டீ குடித்தவர் கடை உரிமையாளர் கோபாலகிருஷ்ணனின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பியோட முயன்றார். அவரை கடையில் இருந்த வாடிக்கையாளர்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் படுகாயமடைந்த பேக்கரி உரிமையாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடிய ஆட்சியில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகன சோதனையில் தகுதியில்லாத 248 வாகனங்களை போக்குவரத்து அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டுமென அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். திருத்தணியில் தனியார் பள்ளி வாகனங்களை கோட்டாட்சியர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களில் சிசிடிவி கேமராக்கள், வாகனங்களின் பிரேக், முகப்பு விளக்கு, வேக கட்டுப்பாட்டு கருவிகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சில பேருந்துகள் ஓட்டை உடைசலுமாக இருந்துள்ளன. இதையடுத்து ஆய்வுக்காக வந்திருந்த 248 தனியார் பள்ளி வாகனங்களை போக்குவரத்து அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டுமென எச்சரிக்கப்பட்டது. இதையடுத்து திருத்தணி தீயணைப்புத்துறை சார்பில் வாகன ஓட்டுநர்களுக்கு தீ தடுப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டி ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் மின்சாரம் தாக்கி குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகம் உள்ளது.
இந்த குடியிருப்பில் வசித்து வரும் பிரசாந்த் என்பவரின் மகனும் பாலச்சந்தர் என்பவரின் மகளும் அங்குள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென மின்சாரம் பாய்ந்து அவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து குடியிருப்பு பகுதியில் மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் குடியிருப்போர் நலசங்கத்தினரின் அஜாக்கிரதையால் தான் விபத்து ஏற்பட்டதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செல்போன் கடை உரிமையாளரை கடத்தி 50 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ராய்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜாவித் சைபுதீன் என்பவர் பாரிமுனையில் உள்ள பர்மா பஜாரில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இதற்கிடையே செல்போன் மூலம் ஜாவித் சைபுதீன் ஒரு பெண்ணுடன் பழகி வந்ததாக கூறப்படும் நிலையில் தனது வீட்டில் பார்ட்டி நடப்பதாக கூறி பட்டினப்பாக்கம் கற்பகம் அவென்யூ 2வது தெரு பகுதிக்கு ஜாவித் சைபுதீனை அந்த பெண் அழைத்துள்ளார். இதையடுத்து அப்பகுதிக்கு சென்ற ஜாவித் சைபுதீனை காரில் கடத்திய மர்ம கும்பல் 50 லட்சம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த ஜாவித் சைபுதீன் குடும்பத்தினரிடம் பேசி 50 லட்சத்தை வாங்கி கொடுத்துள்ளார். இதையடுத்து கடந்த 18ஆம் தேதி சேத்துப்பட்டு பகுதியில் ஜாவித் சைபுதீனை கடத்தல் கும்பல் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக ஜாவித் சைபுதீன் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடிய ஆட்சியில் கடத்தல், வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலீசாரிடம் பயணச்சீட்டு கேட்ட விவகாரம் தற்போது போக்குவரத்து போலீசார், அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் இடையேயான மோதலாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து விதிகளை மீறி ஒரு வழி பாதையில் சென்றதாக 5 அரசு பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாய் வீதம் 2500 ரூபாயை போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்திருக்கின்றனர். மேலும் விதிமுறைகளை மீறி ஒரு வழி பாதையில் இயக்கிய 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தி ஓட்டுநர்களுக்கு போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் பூதங்குடி பகுதியில் இணைப்பதற்காக வாய்க்கால் வெட்டி வருகின்றனர். இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த ஏரியை முழுமையாக தூர்வார வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். மெட்ராஸுக்கு தண்ணி கொண்டு வரது வந்து நாங்கள் அதுக்கு ஆட்சி முடியல. இன்னைக்கு தண்ணி கொண்டு வாங்க. இந்த ஏரியோ தூர்வாரியோ இன்னும் ஆழப்படுத்தியோ ஏழை மக்களுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு சலுகை செஞ்சால் என்ன? இந்த ஏரி தண்ணியை நம்பி தாங்க இந்த 6 கிராமமும் நடந்தது. இப்போ காலத்துக்கு தக்கவாறு இங்கேருந்து மெட்ராஸ் தண்ணி கொண்டு வராங்க. எங்களுக்கு குடிக்கவோ விவசாயத்துக்கோ விவசாய மக்களுக்கோ பிழைக்க முடியாத அளவுக்கு தண்ணி கொண்டு வராங்க. திருவள்ளூர் அருகே ஆவின் பால் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக பாலை கொண்டு சென்ற புகாரில் 3 அரசு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காக்கலூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது பால் பண்ணையில் இருந்து வெளியே வந்த 3 லாரிகளை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் பிடித்து சோதனை நடத்தியதில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 1620 லிட்டர் பால் கூடுதலாக கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து காக்கலூர் ஆவின் பண்ணையில் பணியாற்றிய துணை மேலாளர் கனிஷா, தொழிற்சாலை பொறியாளர் முரளி, இளநிலை உதவியாளர் ராஜா ஆகிய 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். விடிய ஆட்சியில் ஆவின் நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் சிக்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.